இன்னைக்கு பிறந்த நாள் பவதாவுக்கு. பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன் அண்ட் எங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று பவதாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள். இன்று ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவதா போன அந்த திதி இன்றைக்கி தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவதாவின் நினைவுக்காக, பவதாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. நன்றி. பவதா என்னிடம் டேடி நான் ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சும்மா அதுக்கு இன்னும் ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷமாக நல்ல விஷயம் தானே அப்படின்னா, இல்லை டேடி நான் எல்லாம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமா அவளுக்கு. பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே நிறைய குழுக்களாக இளம் மாணவிகள் குழுக்களாக ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. நன்றி, வணக்கம். எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள்.
எங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சிய அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ வந்து நாங்கள் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப அவள் கொஞ்சி விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன். அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சாரி. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, என்னோட இது பெத்தப்பா, இது சித்தப்பா. வேலை பௌத்தா மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்ணுறதுல ஒரு பாட்டு எழுதினேன். பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கிறத சம்மந்தப்படுத்தியிருக்கேன். அந்த ஒன்று தான் சம்மந்தம். அது பாடினாங்க. நல்ல பாட்டு. இப்போ வேர்ட்ஸ் இல்லை இருந்தாலும் அது என்ன நானும் சேர்ந்துருக்கிறேங்கிறது உண்மை. உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். சாங்ஸ் பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? நீங்களும் சேர்ந்து பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். மயில் போல பாடியாச்சு. காற்றில் வரும் கீதமேவா டேடி ஆரம்பிச்சு வைங்க. சூப்பர் சாய்ஸ். ஆரம்பிங்க. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் என்றும் மூடாது. இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல் தோல் கூட சேர்ந்து பாடணும்னு அதான் அவங்க வாய்ஸை நாங்கள் கேட்டுறாங்க. கேளுங்க. இப்போ காற்றில் ஒன்று வாசிங்கப்பா. பாட சொல்கிறேன். 3, 4 அண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த
காற்றில் வரும் கீதமே. அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய, அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால, காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா? அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா? அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா? சிவபெருமான் பிறையில் நிலா இருக்குது, அந்த ஒளி சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். இதயம் கூட விட்டு விட்டுத்தான் துடிக்கும், ஆனால் விட்டு போன ஒவ்வொரு நொடியும் இனி இவரின் பெயரை நினைக்கும். இங்க அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய கண்களில் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பாடல் பாடும் போதும் படக்காட்சிகள் ஒரு பக்கம் ஓடினாலும் கூட